அப்படியா, அப்படின்னா இந்த வாரம் எனக்கும் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை எப்படியாச்சும் அந்த காட்டுக்குள்ளே கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி கேட்கும்போது இவரோட தன்னுடைய மனைவி கூட்டு காட்டுக்குள்ளே போகிறார். காட்டுக்குள்ளே போகும்போது தன்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடறாரு. உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கடவுள்கிட்ட, கடவுளே என்னோட மனைவியை காணாமல் போயிட்டாங்க, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கடவுள் முதல்ல இவருடைய கண்ணு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சமந்தாவை காட்டுறாரு. சமந்தாவை காட்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவர் தன்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் வந்து உடனே என்ன சொல்றாருன்னா, சமந்தா இப்படி உன்னுடைய மனைவி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு இவர் வந்து என்ன பதில் சொல்றாருன்னா, நீங்க முதல்ல சமந்தாவை காட்டுவீங்க, நான் இல்லைன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்க தமன்னாவை காட்டுவீங்க, அதுக்கும் நான் இல்லைன்னு சொல்லுவேன். மூணாவதா நீங்க என்னுடைய மனைவியை காட்டும் போது இதுதான் என்னுடைய மனைவி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உன்னுடைய நேர்மையும் உண்மையும் பாராட்டி 3 பேரும் நீயே வச்சுக்கோன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்னுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு நான் எப்படி 3 பேரையும் சமாளிக்கிறது அப்படின்னு ஒரு வித்தியாசமான பதில சொன்னதுனால கடவுள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சமந்தாவை மறைக்க வச்சுட்டு அவரோட மனைவியை அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. சில நேரத்துல வரமா இருந்தாலும் சரி, பொக்கிஷமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சில நேரத்துல குழப்பமா தான் போய் முடியும் அப்படின்றது இந்த ஒரு பதிவு மூலமா எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.